18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் ஏகப்பட்ட த்ரில்லிங்கோட டமக்கு வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு மெகா த்ரில்லிங் என்னன்னா, தலவாழ இலை ஓட்டு அப்படியே சாப்பாடெல்லாம் அறுவகை சுவையோட இருந்திருக்கு. வாங்க ஒன்று ஒன்றா எடுத்து கொடுப்போம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சாப்பாடு மாதிரியே நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ஆசைக்கு அளவில்லை, அளவில்லாத ஆசைக்கு வயசும் கிடையாது. ஒரு பாட்டியம்மா அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சி, ரெண்டு பேருமே யங் கப்பல்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அவங்களுக்கு வயசு ஒருத்தங்களுக்கு 85, ஒருத்தங்களுக்கு 83, இவ்வளவுதான். ஸோ அவங்களுக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசை. டக்குன்னு ஏறி உட்காந்தாங்க. பக்கத்தில் இந்த ஸ்கூட்டரில் இது இருக்கும் இல்லையா, அதில் ஒரு அம்மா உட்காந்து சர்ன்னு ரவுண்டு வராங்க. எல்லாம் மிரண்டாங்க. ஆனாலும் நேர்த்தியாக வண்டி ஓட்டினவங்கள நம்ம பாராட்டணும். ஹெல்மெட் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்கன்னு சொல்லிக்கிறணும், அவ்வளோதான். அப்படியே வானகரம் பக்கம் ஒரே கூட்டம் அலம் மோதுது. எடப்பாடி ஐயாவை பார்த்தே தீரணும்னு பல பேர் பார்த்தா, எங்கடா வந்தீங்களே ஆளை காணுமேன்னு பார்த்தா, சோறு முக்கியங்க, அப்புறம் தான் அது வாங்க முதல்லன்னு சொல்லி இலைய விரிச்சு போட்டா, ஓடுறது பறக்கிறது நடக்கிறது பறக்கிறது போடுறதுன்னு எல்லாம் இலையில செத்து கிடக்குங்க. மைக்க பிடிச்சு மணிக்கணக்கா பேசுங்க ஐயா. உங்க பேச்ச வானகரமே கேட்கட்டும். எங்களுக்கு இந்த கருப்பு தான் முக்கியம், இந்த வாழைத்தாறு தான் முக்கியம். நாங்க எடுத்துட்டு சரியா நவட்டிட்டு போறோம் சொல்லி ஒரு குரூப் கரும்பு தூக்கிட்டு இப்பயே பொங்க கொண்டாட போய்கிட்டே இருக்கு. எடப்பாடி ஐயா அங்க மைக்க பிடிச்சு பேசிக்கிட்டே இருக்கார். அப்படியே நேரா கவுண்டருக்குள்ள போறா. எடப்பாடி ஐயா அப்படியே விஸ்வரூபம் எடுத்த மாதிரி நின்று, நாங்க 100 நாள்ல 100 பிளான் பண்ணிருக்கோம். எந்தெந்த அமைச்சரை கழுகு கொத்துற மாதிரி கொத்தி கொண்டே பாதுகாப்பா வைக்கிறோமா வைக்கிறோம். அதுக்கப்புறம் 210 ஜெயிக்கிறோங்கிறார். அதோட மதுரையில அங்க இருக்கிற மாநகராட்சியில வரிவாய் 200 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கெல்லாம் வரி போட்டாங்க. அந்த பன்னியில போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக ஆட்சி. இப்பொழுது நகராட்சி குடிநீர் வழங்குகின்ற அமைச்சர் இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடணும். முதலா ஒருத்தர் போக போறார். முதலா ஒருத்தர் போற, படிப்படியா போவாங்க. ஆக இன்னும் 2-3 மாதம் 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 100 நாள்ல எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவாங்க தெரியும், பத்திரமான இடத்துக்கு போவாங்க. அப்படியே இந்த விஷயத்தை இளங்கோவன் ஐயா காதுக்கு கொண்டு போனோம்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, ஏடி வந்தாலும் ஈடி வந்தாலும் சீடி வந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனையோ வேற பார்த்தவங்க நாங்க. நீங்க அப்படியே வாஷிங் மிஷின்ல துவைச்ச மாதிரி வெளியில வந்துட்டா நீங்க எல்லாம் அப்பழுக்கற்றவர்கள் மாறிடுமா? பாத்திரம் வாங்க ஒண்டி கொண்டிக்காரலாம். யார் ஊழல் வழக்கு எங்க வந்திருக்கு விசாரிக்க சொல்லி அங்கேருந்து அவங்க அனுப்புறாங்க. இவங்க ஒற்றிய அரசாங்கத்தின் எடுபடிகளாக விளங்குகிற அமலாக்கத்துறையும் சிபிஐயும் தொடர்ந்து எதிர்கட்சிகள் மீது எல்லா மாநிலத்திலும், எந்தெந்த மாநிலத்தில் எதிர்கட்சிக்காரர்கள் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுகிறார்கள். அவர்கள் கட்சியிலே போய் சேர்ந்து விட்டால் அந்த வழக்கிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். மக்களே சொல்கிறார்கள் பாஜக என்பது ஒரு வாஷிங் மிஷின் போல என்று. அந்த அளவிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற பாஜகவின் ஊதுகுழலாக இப்பொழுது எடப்பாடி விளங்குகிறார். நாங்க கூட்டணி அமைச்சாலும் 215 டார்கெட் பண்ணி 210 அப்படியே அல்லேக்க எடுத்து பல்லேக்க மைக்கில் போட்டு நாங்க தான் தனித்து ஆட்சி அமைக்க போறோம்னு அப்படியே தம் கட்டி பேசினார்ல எடப்பாடி ஐயா. 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே
நல்ல கூட்டணி அமையும், கவலைப்படாதீங்க. இன்னொன்றையும் சொல்கிறேன், அதிமுக பொறுத்த வரைக்கும் சொந்த பலம் உள்ள கட்சி, சொந்த பலம் வாய்ந்த கட்சி. திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் பலம் இழந்த கட்சி. அதனால்தான் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார், எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி. இவர் கட்சி பத்தி நம்பி நிக்கல, இவர் கட்சி நம்பி நிக்கல, கூட்டணி நம்பித்தான் நிற்கிறார். ஆனா நம்ம கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சிகள். தேர்தல் நேரத்தில் நம்ம கூட்டணி எப்பொழுதும் 2019 சரி, 2021 சரி, 2024, 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தலுமே தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்புதான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நாம் கூட்டணி அமைச்சோம். அதே போல் இப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு அற்புதமான கூட்டணி அமைக்கப்படும். நம்முடைய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும், சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் சந்தேகத்தை போக்கின்ற அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கின்றேன். அதோட அடுத்த ஆண்டு 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்படியே நம்ம முதுபெரும் தலைவர் வைகோ ஐயா ஏதோ அவசரமா எங்க போயிட்டு இருப்பார் போல் இருக்கு. நம்மளுக்கு சடக்குன்னு போய் ஐயா 215 210 அப்படின்னு, தம்பி நான் மேட்ச் பார்க்க போயிட்டு இருக்கேன், சும்மா காமெடி பண்ணி காண்டேத்தாதீங்க, நான் வேணா போன்னு சொல்றேன், 70 80 தாண்டாது போங்கன்றார். 70 தாண்ட மாட்டாங்க அவங்க, 70 தாண்ட மாட்டாங்க அவங்க, 70 தாண்ட மாட்டாங்க அவங்க, 70 தாண்ட மாட்டாங்க அவங்க. அப்படியே எடப்பாடி நஜு ஒரு கேள்வியா காக்கார், நான் அடிமையாகி விட்டேனா, நானா அடிமையாகி விட்டேன், நானா அடிமையாகி விட்டேன். எத்தனை மாடுலேஷன்ல கேட்டாலும் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க வேணா இருப்பியா, நான் அப்படி இல்ல அப்படிங்க. எப்பொழுது பார்த்தாலும் அடிமை என்று சொல்லுகிறேன், நீங்க தாங்க அடிமை. 2011 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, அப்பொழுது அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அப்ப சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அண்ணா அறிவாலயத்தில் முதல் மணியில கலைஞர் தொலைக்காட்சியில் முறையீடு தான் சிபிஐ ரெய்டு நடந்தது. கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, மேல் தளத்தில் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் நடக்குது, அங்க சிபிஐ ரெய்டு, கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. இப்படி மிரட்டி பணிய வைத்து அடிமையாக இருந்தது திமுக. அண்ணா திமுக அப்படி அல்ல. அப்படியே செல்வ பிறந்தக்காக என்னது 215 10. ஆமா, நீங்க எப்படி அவங்கள கூட்டிக்கிட்டு பாடுங்கம்மா வாட்டு எங்க சின்னத்தா பார்த்துட்டு எப்படி கேப்பிய எப்படி கேப்பியங்கிற அப்படின்னு கேட்கார். இல்ல, அவரு பேசலாம், அவருக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையிட்டு எல்லா கனவு காண்பதற்கான தகுதியும் இருக்குது. நல்லா கனவு காணட்டும், நல்லா பேசட்டும். ஆனால் ஒன்று மறந்துடுறாரு அவர், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் மிகவும் புத்திசாலிகள். அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் சாதுரியமாக முடிவெடுப்பாங்க, தெளிவாக முடிவெடுப்பாங்க. நான் கேட்குறேன், இவர் எதை வச்சு மக்கள்கிட்ட இப்போ போக போகிறாரு? போன முறை உங்களுடைய ஆட்சி இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க 21. 24 பாஜக ஆட்சி இல்லைன்னு இந்திய மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியாவிலே இல்லாத வரலாற்று வெற்றி, இந்தியாவை கண்டிராத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள். ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, நல்ல கூட்டணி, நல்ல தலைவர்கள், இதுக்காக தான் வாக்களிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க? 210 நீங்கள் 10க்கு வரத்துக்கு வாய்ப்பில்லை. பாஜகவை அழைத்து கொண்டு போய் ஒரு தொகுதியில் என்ன சொல்லி வாக்கு சேகரிக்க போறீங்க, என்னன்னு கேட்பீங்க நீங்க? ஊருக்குள்ள உங்களை மக்கள் விடுவாங்களா? அப்படியே வைகோ என்னாச்சு, இன்னொரு விஷயத்தை போற போக்கில் போட்டு விட்டாரா, 2026 நாங்க தான் ஜெயிக்க போறோம், செவனேறு வீட்டில் கிடங்க, அடுத்தடுத்து ஏதாவது பேசி எங்களை காண்டாதீங்க அப்படின்னு அப்படி தூக்கி போட்டு போயிட்டார். ஆனால் அரசியலில் ஒவ்வொருவரும் சொல்லுகிற கருத்து திமுக கழகத்தை அணியை எப்படி வீழ்த்த வேண்டும், அது நடக்காது, பலிக்காது. அவர்கள் யார் யாரோடு கூட்டி சேர்ந்தாலும் சரி, யார் யாரையோ துணைக்கு அழைத்து வந்தாலும் சரி, ஒரு காது நடக்காது. உள்துறை மந்திரி அமித்ஷா என்ற மனிதர் மிகுந்த கர்வத்தோடும் அகந்தையோடும்
திமுக கழகத்தை துடைத்து எறிவோம் என்று சொல்லுகிறார். பெரியவர் இவரை விட 100 மடங்கு 1000 மடங்கு பலம் கொண்டவர்கள் என்று கருதியவர்களாலேயே திமுக கழகத்தை அசைக்க முடியவில்லை. அது ரத்த தியாகத்திலே வளர்க்கப்பட்ட எஃகு கோட்டை. அதை உள்துறை மந்திரி நாக்கை அடக்கி பேச வேண்டும். அமித்ஷா, மைண்ட் யுவர் டங், நாக்கை அடக்கி பேச. அப்படியே ஓபிஎஸ் ஐயாட்ட போய் என்னாச்சு உங்க கூட இருந்தவங்க அங்கிட்டாக்க ஓடி விட்டாங்க, உங்க கூட இருக்கிற ஒருத்தர் தாவே கலவை சேரப்போறாராம, இப்படி எல்லாரும் பரபரப்பா அங்கங்க கொடியை நெட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கதவை திறந்து சைலண்டா போறீங்களா? நாங்கெல்லாம் ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறோம் தம்பி. இன்ன வரைக்கும் அந்த ஆசை எனக்கு அடி மனசுல பராண்டிக்கிட்டு இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நல்லா இருக்கணும் விரும்புகிற அனைவருமே விரும்புவது விரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சக்தி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். நல்லா இருக்கணும் விரும்புகிற அனைவருமே விரும்புவது விரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சக்தி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அடுத்து நம்ம அப்படியே திருமாயா கர்ச்சிக்கிறார் எங்க நாடாளுமன்றத்தில். ஏயா நீங்க மற்றவங்க ஒத்துமையா இருந்தா பிடிக்காதா உங்களுக்கு? எஸ்ஐஆரை வச்சு பிரிச்சு மேஞ்சு கூறு ஓட்டு உங்களுக்கு இருக்கிற ஆள் மட்டும்தான் இருக்கணும், மற்றவையெல்லாம் நாடு கடத்திடுவீடா அப்படின்னு நாடாளுமன்றமே மேலாக்க போகுது. அவர் கேட்க அதிகார வரம்பை மீறி தேர்தல் ஆணையம் இப்படி செயல்படுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும். வாக்குரிமையை பறிப்பது மட்டுமில்லாமல் இந்த மண்ணின் மைந்தர்களின் குடியுரிமையை பறிக்கிற முயற்சியாக இது அமைந்திருக்கிறது. பிஜேபி ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட முக்கியமான அரசு நிறுவனங்கள் அரசியல் தலையீடு இல்ல ஒரு சிக்கலாக மாறி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் மட்டுமல்லாமல் புலனாய்வு நிறுவனங்கள், நீதித்துறைகள் இவை அனைத்திலும் இன்றைக்கு ஆளுங்கட்சியினரின் தலையீடு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஏதுவாக செயல்பட்டு வருகிறது என்பதை நாடே இன்றைக்கு உணர்ந்திருக்கிறது. இது மிகவும் ஆபத்தானது. இப்படி மற்ற அரசியல்வாதிகள் மற்ற விஷயங்களை பேசும்போது ஒரு அரசியல்வாதி சமீபத்தில் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கார். இந்த ஏரியாவில் ரேஷன் கடையே இல்லை ஐயா, மக்கள்லாம் எப்படி சாப்பிடுவாங்க, என் மனசு ரொம்ப கொந்தளிக்குது அப்படின்னு சொன்னார்ல. முதல்ல அதை பார்ப்போம் வாங்க. இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும். அப்படியே இந்த விஷயத்தை நம்ம ரங்கசாமி ஐயாட்ட போய் ஐயா ஐயா இப்படி சொல்றாருன்னு. தம்பி நான் இந்த செல்போன்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, தம்பி நிறைய பொய் சொல்லுது, அனுபவம் வேணும் ஆனா பொய்யா சொல்லுது. அந்த தம்பிகிட்ட சொல்லுங்க, ரேஷன் கடை வச்சிருக்கோம், அரிசி ஓடுதோம், மண்ணெண்ணெய் ஊத்துதோம், எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லுங்க. யார் சொல்லுவான்னு தெரியலையே. இலவச அரிசி கொடுக்கப்படும் என்று சொன்னது வாக்குறுதி இப்பொழுது அரசு நிறைவேற்றப்பட்டு அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. வருகின்ற 15ஆம் தேதி 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் சட்டமன்ற உறுதியளித்து கொடுக்கும் வாக்குறுதி. அந்த 2 கிலோ கோதுமை 15ஆம் தேதி முதல் வழங்கப்படும். அடுத்து நம்ம விஜய் அண்ணாச்சிக்கு எழுதி கொடுக்குறவங்க எப்படித்தான் எழுதி கொடுப்பாங்க, புள்ளியா இருப்பார் போக. அங்க போய் கப்புன்னு எடுத்து கொடுத்து சாய் சரவணன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஊழலா பண்ணாரு, அவரை தூக்கி எடுத்து தூர போட்டாங்க அப்படின்னு பேசினார்ல. முதல்ல அது என்னங்கிறத பார்த்துருவோம், மற்றதான் அப்புறம் பார்ப்போம். இங்க ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு தீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு, இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல. இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க. அவருக்கு பதிலா ஜான் ஐயா அப்படின்னு ஒரு ஐயா அமைச்சரா சேர்ந்தார்ல, அவர் சொல்லுதாங்க ஐயா அவரா ராஜினாமா பண்ணிட்டு போனார், யாரும் அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு பண்ணி அவரை பதவியெல்லாம் நீக்கல. தம்பி நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க, நிறைய பொய் பேசுறீங்க, வருத்தமா இருக்குங்க. சாய் சரவணனுக்கு ஊழல் குற்றச்சாட்டு சாட்டி தான் அதன் மூலமா எனக்கு பதவி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஏற்கனவே உள்ள அக்ரிமெண்ட் அப்படிதான், அவருக்கு கடைசியாக ஒரு 1.5 வருஷம் கொடுக்கணும் 2 வருஷம் கொடுக்கணும் தான். அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதுதான் ஒன்றும் இல்லை. அதுக்கு நம்ம சுரா தலையிட்டு இல்லை ஜான்குமார் பையனா இருக்கட்டும் நீங்கள் ரிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அதனால மூலமா ரிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேற ஒன்றும் தவறான விஷயமா இல்லை. அப்படித்தான்
இப்படி எல்லாம் பேசின உடனே ஒரு ஐயா அப்படியே டியூஷன் எடுக்கார். ஆறு நம்ம நயினார் அண்ணாச்சி. தம்பி முதல்ல வார்டில் வரணும், அப்புறம் கவுன்சிலர் வரணும், அப்புறம் அங்கங்க அப்படி வந்து மேலே வரணும். எடுத்த உடனே நான் சிஎம்மாகத்தான் இருப்பேன், முதலமைச்சராகத்தான். சில பேர் சொல்றான் அமெரிக்காவில் போய் ஜனாதிபதியாக போறாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கட்சிக்காரெல்லாம் பேசுறாங்க. எந்த அளவுக்கு நிஜமோ தெரியல போங்க. எதுவுமே தெரியாது, ஒரு கவுன்சிலர் கூட நான் இல்லை, நேரே முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காரணும்னா எப்படி முடியாது? எதுவுமே தெரியாது, ஒரு கவுன்சிலர் கூட நான் இல்லை, நேரே முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காரணும்னா எப்படி முடியாது? இந்த விஷயம் நேராக செங்கோட்டை அண்ணாச்சி காதில் உண்டே மொளமலன்னு போட்டாச்சு. அவர் இப்போ புதுசாக பொறுப்பு வாங்கியிருக்காருலா, பேசணுங்களா? இங்கே பாருங்க, நீங்கள் என்ன வேணாலும் 1000 வேணாலும் பேசுங்க. 26ல் 234 ஜெயிச்சு விஜய முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கிறேன் அப்படிங்கிறலாம். ஒரு பத்திரிகையாளரை நம்பி பேசுகிற போது இந்த இயக்கம் ஒரு கவுன்சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கேட்டார். இந்த இயக்கம் நாளை காணப்போவது 234 பேரும் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இடத்தை கூட உங்களால் வெற்றி பெற முடியாது. இடையரசங்கள் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவரை ஆட்சி கட்டில் அமர்வதை வரையிலும் தேசத்தில் இருக்கிற நீங்கள் தோங்க போவதில்லை, எனக்கு நன்றாக தெரியும். நீங்க ரயில்ல ஏறணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போகல, இல்ல அவசரமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து போகணுன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. இப்படித்தான் பீகார்ல ஒரு அம்மா ஏற போயிருக்கு, ட்ரெயின்ல இருந்து நல்ல வேலை கீழே விழுந்து உள்ள போச்சு, சட்டக்குன்னு ஒரு காவல் அதிகாரி காப்பாற்றி விட்டார்லா. எப்ப பார்த்தாலும் இந்த காவல் அதிகாரி இந்த விஷயங்களை ரொம்ப உஷாரா தான் இருக்காங்க, பாராட்டணும். நீங்க இந்த வனவிலங்குகள்லாம் இப்ப சமீப காலமா அப்படியே நம்மளை நோக்கி வர்றதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? அதனால நீங்க இரும்பு கதவு போட்டு பூட்டி உள்ள வச்சுக்கோங்க. இமாச்சல பிரதேசத்தில் கரடி ஒன்று கதவெல்லாம் இருக்கிற கதவை உடைச்சு ஜன்னெல்லாம் உடைச்சு உள்ள வந்துருக்கு. ரொம்ப பலசாலியான கரடியா இருக்கும் போது, அதனால இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்தி வச்சுக்கோங்க. பாருங்க, எல்லா இடங்களையும் இப்ப இந்த சிறுத்தைகளும் கரடிகளும் வேகமா வெளியில வருது. நாக்பூர்லயும் சிறுத்தை வந்திருக்குல்ல, மயக்கூசி வச்சு பிடிச்சு கொண்டே உள்ள விட்டுருக்காங்க. ஆமா, எதுக்கு இங்க வருதுன்னு இப்ப ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கான். பார்த்து பதறமா இருங்க விலங்குகிட்ட. நம்ம தர்பார்ல பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இல்லையா? சரி, ஓகே. அடுத்த தர்பார்ல இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.